பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? அன்பிலே பயம் இல்லை. நம்ம மேல வச்ச அன்பு உண்மையானது என்பதை பயம் இல்லாதபடிக்கு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறது உண்மையான தூய்மையான அன்பு. நான் என் பிள்ளைகள், என் பிதா சொன்னதை செய்வேன், அவர் சொல்றதை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் ஒண்ணுதான், நான் என் பிதாவை உண்மையாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா. என் பிதாவை உண்மையாய் நேசிக்கிறேன். பிதாவை குமாரன் உண்மையாய் நேசித்தபடியினால குமாரனுக்கு பிதா கட்டளையிட்ட யாவையும் குமாரன் செய்தார். ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்க முடியுதா? தேவன் குமாரனுக்கு கட்டளையிட்டது என்ன? இந்த உலகத்துக்கு போ, மரணம் வரும், ஏற்றுக்கொள்ளும். ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் இடத்துல குமாரனுக்கு அன்பு நிறைய இருக்குன்னா அந்த அன்பை வெளிப்படும். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எவ்வளவு வேலை விடுவீங்க. அப்ப அங்க அந்த அன்பு பூரணமாயிரு. இது பூரண அன்பு. பிதாவின் இடத்துல குமாரன் வைத்திருக்கிற அன்பு பூரண அன்பு. பிதா குமாரன் இடத்துல வைத்திருக்கிற அன்பு பூரண அன்பு. திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வீட்டுல சிரிச்ச முகத்தோடு, சிரிப்பின் சத்தம் கேட்கல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு குறை இருக்கணும், ஏதோ ஒரு குறை இருக்கு. பெண் பிள்ளைங்க இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஏன்னா பெண் பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண் பிள்ளைங்க இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போயிடுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அபிகேல் இருக்குன்னா அபிகேல் அவங்க டேடியை கொஞ்சிக்கிட்டே இருக்கும். வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் மாட்டாங்க, வெளில போயிடுவாங்க, பாப்பா அவனுக்கு ஒரு வேலையை ரெண்டு போயிடுவாங்க. அதாவது அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அன்பு உண்டு. அங்க பாருங்க, பூர்ண அன்பு. அந்த பூர்ண அன்பு இருக்கிறதுனால தான் தகப்பனுக்கு கிரியேட்டிவிட்டி, ஆர்டின் ஷேப்ல பூரியை சுட்டு கொடுக்க முடியும். பூரண அன்பு நம்மளுடைய கொடுக்கறதுல இருந்தே நமக்கு தெரிய வரும். அப்ப இங்க இயேசுனுடைய பூர்ண அன்பு எப்படி வெளிப்படுது அப்படின்னா, நாமெல்லாம் இந்த உலகத்தை வாழ்றதுக்காக பிறக்கிறோம், மரணத்துக்காகவே இந்த உலகத்தை பிறந்து வந்தார். இதுதான் பூர்ண அன்பு. நம்ம எல்லாம் ஒரு நாள் சாக தான் போறோம். பிறக்கும் போதே நீங்க சாக போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வளரும் போது சாக போறேன்னு தெரியுமா? வளர்ந்து 10 வருஷம் கழிச்சு நீங்க சாக போறேன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அது ஒரு வியாதியோ ஒரு இதுவோ வரும்போது வயசானதுக்கப்புறம் அப்போ நான் சாக போறேன்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குமாரன் பிறக்கும் பொழுது இந்த நாளிலே மரணம் அடையணும்னு சொல்லிட்டு அவர் பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைச்சி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கழுத மேல போகணும், இன்னைக்கு ஓசன்னா பாடணும், இன்னைக்கு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கு எல்லாமே பண்ணணும்னு முன் கேலண்டர் ஷெட்யூல போட்டு இப்ப நம்ம எல்லாம் டேட்டை பாக்குறோம். டிசம்பர் 25 எந்த கிழமையில வருது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஏன் கேலண்டர்ல கண்ணு முன்னாடி இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்கிறத டக்குன்னு பார்த்து வச்சிடறோம். பிள்ளைங்க ஏன் எவ்வளவு வேகமா சொன்னாங்கன்னா, போன கிறிஸ்துமஸ்க்கு அவங்க கேட்ட ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்து தரல, அதனால பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கோம், அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு நாங்க கேட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேலண்டர்ல போயிட்டு அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு ரவுண்டு போட்டு வச்சிருப்போம். அதனால ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் இயேசுவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு தன்னுடைய மரணத்துக்காக. ஏன் தெரியுமா? அந்த மரணம் தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும், தரித்திரத்திலிருந்து நம்மை மீட்கும், நம்ம எல்லா விக்கிரகத்திலிருந்து மீட்கும். என்னைக்குதான் அந்த மரண நாள் வரும்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருந்தவராய். யாருக்காக? இந்த பாவியாகிய எனக்காக, இந்த பாவிக்காக, இந்த பாவியை மீட்டெடுக்கப்படுவதற்காக அன்பாய் வந்தவர், அன்பாய் வாழ்ந்தவர், அன்பாகவே மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தாங்க அன்பு பயம் அறியாது, அன்பு சினம் அறியாது, அன்பு பெருமை கொள்ளாது, அன்பு வஞ்சனம் வைக்காது, அன்பு அன்பாகவே இருக்கும். இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம், அன்பை தவிர. இப்ப திடீர்னு
உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இவர் மேல நீங்க அன்பு வச்சு இவருக்கு சாப்பாடு போடுங்க 3 வேளை அப்படின்னா, நான் சொன்னதுக்காக வேணா 2 வேளை போடுவீங்களே தவிர 3ஆவது வேளை அவருக்கும் வேலை இல்லை இவருக்கும் வேலைன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஏன்? அது மனிதன் சொல்லி வருகிற அன்பு நிலைத்து இருக்காது. ஆனால் ஆத்மார்த்தமாய் நீங்க நடந்து போகும்போது அம்மானு யாராவது ஒருத்தங்க கையை நீட்டும் பொழுது உங்களை அறியாம உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து போறீங்களா, அதுதான் ஆத்மார்த்தமான அன்பு. அந்த அன்பு தான் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்துட்டு குடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் மரணம் அடையவே அடையாது. அப்ப இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஒரு ரோஜா பூவை போல இருக்கு. உங்க கையில ரோஜா பூ கொடுத்தா இருக்கா? அதுல ஒரு இலைய எடுங்க. இப்ப பாருங்க, உங்க அதை பிக்காதீங்க. உங்க கையை எப்படி மனத்தை நோக்குங்க. பசங்களாம் கொடுத்தோன்னு சட்டையில குத்தி வச்சுட்டாங்க, பரவாயில்ல. உங்க கை மனத்தை நோக்கிட்டீங்களா? இப்போ ஒரு இலைய இப்படி எடுங்க, 2 இலைய இப்படி எடுங்க. நல்லா கையில போட்டு கசக்குங்க. காலில் போட்டு கசக்குனாலும் சரி, கையில போட்டு கசக்குனாலும் சரி. ஓகே, கசக்கிட்டீங்களா? நல்லா கசக்கிட்டீங்களா? இப்போ உங்க கையை நீங்க மணந்து நோத்து பார்த்தீங்கன்னா ரோஜாவுடைய மனம் தான் வீசும். ரோஜாவுடைய மனம் தான் வீசும். அப்ப இந்த ரோஜா எதற்காக பூக்கப்படுகிறது என்றால் மனம் வீசுவதற்காக பூக்கப்படுகிறது. பாருங்க, அழகா இப்படி எல்லாம் கை வைங்க. ஒரு பூ கொடுத்த பூ இப்படி கையில வைங்க. பார்க்க இங்கிருந்து பார்க்க அழகா இருக்கு. ஏன்? மனம் வீசுகிற ரோஜாவை கையில வைத்து கொண்டிருக்கிற நாம் மனம் வீசக்கூடிய காரியங்களை செய்கிற இயேசுவை உள்ளத்திலே வைத்திருப்போமே ஆனால் நம் கையிலே இருந்து நம் நாவிலே இருந்து இயேசுவனுடைய வாசனை வருகிறதா இருக்கும். அந்த வாசனை பிறரை நம்மிடத்துல கொண்டு வருகிறதா இருக்கும். நம்மிடத்துல வந்தவர்கள் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது இறைவனுடைய குமாரனுடைய அன்பை ருசி பார்த்து குமாரனை நோக்கி பார்ப்பதற்கு நாம் குமாரனுக்கு தேவைப்படுகிற பாத்திரமா இருக்கிறோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்க கையில எல்லார் கையிலையும் வச்சோன்னா ரோஜா எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதுதான் அழகான வாழ்க்கையை குமாரன் பிதாவினிடத்துல நமக்காக பெற்றுக்கொண்டு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்ம அழித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாசம் வீசக்கூடிய கிச்சிலி மரம், அவரை எப்படியெல்லாம் கொஞ்சுவோம், திராட்சை செடி, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம். எத்தனை பேர் ஒரு பூ வச்சாலுமே ஒரு பூவை தோட்டத்தில் வச்சாலுமே வாசனை 10 பேர் எடுத்துட்டு போயிடுறான். இத்தனை பேர்களை கிச்சிலி மரம், சாரோன் ரோஜா, லீலி புஷ்பம், வேற என்ன சொல்லுவீங்க? மருந்தோன்றி பூங்கொத்து. அப்போ பாருங்க, அவருக்குள்ளாக வீசக்கூடிய வாசனை இந்த உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிறாய் இருக்கிறது. அதை நுகர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் வர வேண்டும் என்றால் அவர் வாசனை என்னிலிருந்து புறப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிலிருந்து அவர் வாசனை புறப்படும். அப்போது அந்த மன மகிழ்ச்சியோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வாசனை உகந்த பலியாய், நுகர்ந்த வாசனை, ஜீவ பலியாய். அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அங்கே ஒலிவ இலை எண்ணெய் இருக்குது, அதுக்கப்புறம் தூபம் இருக்குது. அந்த தூபத்தினுடைய வாசனை மேலோங்குகிறதா இருக்கிறது. அப்போ அந்த வாசனை தூப பலியாய் நாம் இருப்போம்னா நம்ம வாசனை அநேகரை நம்ம பக்கம் கொண்டு வரும். அல்லேலூயா. இதுக்கு தான் இயேசப்பா இந்த நாளில் வந்தார். நானும் ரொம்ப என்ன வார்த்தை பேசணும்னு யோசிச்சுட்டு 2 வாரமாக ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாம் எப்படியோ இருந்து பார்த்தேன். ஆனால் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் அன்பாய் இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு நான் அன்பை கொடுக்கிறதே. என் பிள்ளைகள் அந்த பாத்திரத்திலே, அவர்கள் பாத்திரத்திலே அந்த அன்பு நிரம்பி வழியும் பொழுது அந்த அன்பிலே அநேகர் என் அண்டையில வரும்படியாய் நான் வழி வாசலை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, தற்புகழ்ச்சி அடையாது அன்பு. அன்பு பயம் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருக்காரு. அவரை பார்த்தா நம்ம எல்லாம் பயப்படுவோம்னு வச்சுக்கோம். ஆனா அவர் பையன் அவரை பார்த்தா பயப்படுவானா? கைய பிடிப்பான், கடை கூட்டு போவான், இது வேணும்பா, அவர் வாங்கி தருவார். அவரு வேணா பையனுக்கு பயப்படுவார். ஏன்? பையன் அழுதுட்டானா நமக்கு கஷ்டம்.
பையன் அழப்படாது, பையனை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற பாசம். அப்ப நம்ம இறைவனோட அன்பா இருந்துட்டோம்னா இந்த உலகத்துல எந்த காரியம் நம்மள வந்து நெருக்கினாலும் நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. ஏன் தெரியுமா? என் தகப்பன் என்னை பாதுகாப்புகிற தேவனாய் இருக்கிறார், என்னை காக்கிற தேவனாய், என்னை காக்கிற தேவனாய் இருக்கிற, காக்கிற தேவன் மட்டும் அல்ல, என்னை காண்கிற தேவனுமாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவனுடைய இன்னைக்கு எதுக்காக சிலுவை, ஏன் தகப்பன் குமாரன் ஏன் சிலுவையை சுமக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவையை சுமக்காமையே எல்லாரும் ரசிக்கப்பட்டிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில உலகம் உண்டாக கடவுள்னு பிதா சொன்னார். அதே அதிகாரம் தான் குமாரனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே வார்த்தையில எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கா, இந்த உலகமே ரசிக்கப்பட்டிருக்குமே. ஏன்? அவர் அன்பை ருசி பார்க்க வருகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதான் அதுக்காக தான் சிலுவையை சுமந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, எல்லாவற்றுக்காக சிலுவையை சுமந்தார். ஆனால் அவர் அன்பு நம்மளை பரிபூர்ணமாய், பூரணமாய் அல்ல பரிபூர்ணமாய். எப்போ போனாலும், இன்னைக்கு சொல்றேன், எப்போ போனாலும் இந்த ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கோவப்படுறோமா, இந்த ரோஸ் ஞாபகம் வரணும். இந்த ரோஸ் யாரு? சாரோனின் ரோஜா எனக்குள்ள இருக்கிற, ஓகே, எனக்குள்ள இருக்கு. இந்த ரோஜாவை எடுத்து சட்டையில டெய்லி வைக்க முடியுமானா வைக்க முடியும். நேரு ஐயாவுக்கு ரோஜா ஒரு குட்டி குழந்தை கொடுத்ததான். அந்த குட்டி குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காகவே டெய்லி வாங்குவாராம். வாங்கி அந்த பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி சட்டையில வச்சு பார்த்து சொல்றாங்க. அது நிமித்தம் அவர் தோட்டம் ஃபுல்லா ரோஜாவா இருந்ததான். ரோஜா தோட்டம் வச்சுட்டாராம். அவர் வேலைக்காரன் அந்த தோட்டத்துல பறிச்சு கொடுப்பாங்க, இவர் டெய்லி இருப்பார். அவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டக்காரன் அவர் பிடிச்ச ரோஜாக்களை கொண்டு வந்து எந்திரிங்க அப்படின்னாராம். அன்பு, தோட்டக்காரனுக்கு அவர் மேல ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் சாரோனின் ரோஜா நமக்காக அன்பு வைத்தபடியினால சத்ருவினால கசக்கி பிரியப்பட்டாராங்க. கொஞ்சம் கொஞ்சம் கசக்கப்படலை. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த ப்ரோக்ராம் பார்த்தல, கசையடியால கசக்கி பிடிக்கப்பட்டார், உமிழ்நீரால துப்பப்படும் போது கசக்கி பிடிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் அவன் கேட்கிற கேள்வியினால கசக்கி பிடிக்கப்பட்டார். எல்லாவற்றுக்காக கசக்கி பிடியப்பட்டபடியினால அவர் நிர்மூலமானவராக இருந்தார். கொஞ்சம் யோசி. எப்படி இருந்த நம்மை இப்படி மாத்தி வச்சிருக்கிறாருன்னா எதுக்காகன்னா அவர் அன்று கசையடி பட்டபடியினார். இன்னைக்கு மரணம் வேணும், இன்னைக்கு எனக்கு மரணம் வேணும். எதுல? கோபத்துல, பாவத்துல, அக்கிரமத்துல, அன்பு இல்லாத நிலையில இருக்கிறன்னா அந்த அன்பு இல்லாத நிலையில இருந்து விடுதலை அடைய எனக்கு மரணம் வேணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துற எல்லா விஷயத்தையும் எனக்கு மரணம் வேணும். இதுல மரணம் அடைந்தவன் அவன் உயிர் தெழுந்தவனா மாறிடுவான். அல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ள இருதயம் ஆயத்தமா ஆயிடுச்சு அப்படின்னா நாம கர்த்தருக்காக ஒளி விளக்காய் மாறிடுவோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, ஒரு மனிதனை இயேசுவோட கம்பேர் பண்ணலாம். யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்? 20. இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 30. ஆனா அவங்க சொல்ற 30 ஒரு விதத்துல ரைட்டு தான். ஏன் அப்படின்னா யோசேப்பை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் 20 வெள்ளிக்காசு கொடுத்து அவங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிட்டார். அதை வாங்கிட்டு போனவர் வெறுமனை வித்திருப்பாரா, லாபத்துக்கு வித்திருப்பாரா? அப்ப 30 வந்திருக்கும். வேதத்துல அப்படி இல்லை, ஒரு இதுல சொல்லக்கூடும். அப்படி நீங்க ஒரு கடையில ஒரு பொருள் வியாபாரம் பண்ணாலும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க, 10 ரூபாய்க்கு அப்படியே விற்கிற வியாபாரிகள் கைகளை தூக்குவார்களாக கண்டா? அப்ப ஒரு கணிசமான ஒரு பொருளை வச்சு லாபத்தை வச்சு விற்கிறோம். அதே போல யோசேப்பை அண்ணன்மார்களிடத்திலிருந்து வாங்கும் போது 20 வெள்ளிக்காசு, அவர்கள் வாங்கிட்டு வந்தவர்கள் அங்கே விற்கும் பொழுது வேற காசுல வித்துருவாங்க. சரி, சமமா 30 கூட இருக்கலாம், 30 கூட இருக்கலாம். பாருங்களேன், அங்க ஆண்டவருடைய காரியங்களை குறித்து எப்படியெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறாரு. யோசேப்பினுடைய தகப்பன் யோசேப்பை மிகவும் நேசித்தான் வேதம் சொல்லுது. ஆதியாகமம் புஸ்தகம் 37:3 வாசமே.
அதிகமாய் நேசித்து பல வர்ணமான அங்கியை சேவித்தார். The more love, the more love. மத்தேயு 3:17 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க பாருங்க, யாக்கோபு நேசித்தது நிமித்தம் பலவர்ண அங்கி யோசேப்புக்கு கிடைத்தது. இங்கே பிதா குமாரனை நேசித்த என் நேச குமாரன் என்று சொல்லுகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கழுதையின் மேல பவனி வரும் பொழுது கழுதையின் மேல வஸ்திரத்தை போட்டு, ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்களா இல்ல பல வர்ண அங்கியை போட்டிருப்பாங்களா? ரெட் போட்டிருப்பாங்க, ப்ளூ போட்டிருப்பாங்க, கிரீன் போட்டிருப்பாங்க. வழிநெடுக்கவும் வஸ்திரங்களை போட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. இப்போ உங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்து போட்டீங்கன்னா நீங்க ஒரு கலர் போடுவீங்க, இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்து போட்டா என்ன அதே கலர் போடுவாங்களா வேற வேற கலர் போடுவாங்களா? கனெக்ட் பண்ணி பாருங்க. தகப்பன் பல வர்ண அங்கி கொடுத்தாங்க, அங்கே தகப்பன் நேசித்தாரு, இங்கே தகப்பன் நேசித்தாரு, இங்கே பலவர்ண அங்கிகள் அவர் பாதையிலே போடப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை அவன் தகப்பன் அதிகமாய் நேசித்தார். எப்படி நேசிச்சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். அவன் தொலைந்து போனான் என்கிற செய்தி கேட்ட நாள் முதல் அவனை காண்கிற நாள் வரை யாக்கோபு துக்க முகத்தோடே இருந்தான். இப்படிதான் பிதாவும் இருந்திருப்பார். என் பிள்ளைங்களை, என் ஒரே குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த ஜனங்கள் மீது நான் வைத்த அன்பினாலே நான் கொடுத்துட்டேன். அந்த 3 வருஷம் 33 வருஷம் என்ன பண்ணிருப்பாரு? என் பக்கத்துல இருந்து என் குழந்தைய கீழே கொடுத்துட்டேன். என் பக்கத்துல இருந்து என் ராஜ வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய என் குமாரனை நான் கீழே கொடுத்துட்டேன். கீழே மாட்டு தொழுவத்துல பிறக்க கொடுத்துட்டேன். தச்சனாய் வேலை பார்க்க கொடுத்துட்டேன். போற வரவங்க எல்லாம் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். எல்லாவற்றுக்கும் அந்த 33 வருஷம் பிதா துக்க முகத்தோட இருந்திருப்பார். எப்படி உங்க பிள்ளைங்க ஒரு வெளியூருக்கு போச்சுனாலுமே திரும்ப எப்படா வரணும் துக்க முகத்தோட உட்கார்ந்து ஒரு டூருக்கு போயிடுச்சுன்னா, உலகத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் நமக்கே இப்படின்னா அங்க எப்படி இருக்கும்? கனெக்ட் பண்ணி பாருங்க. அபிப்பிராய கண்கள்ல பாருங்க. என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த சிநேகம், என் மீது வைத்த கள்ளம் கபடம் இல்லாத பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தை அனுப்பித்து எனக்காக கசையடி ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த அன்பு நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன்னா பக்கத்துல இருக்கிறவங்கிட்டே அன்பு வைக்க முடியலையே. இது குறையா ஏற்றுக்கொள்ளாதீங்க தேவ பிள்ளைகளை. ஒரு ரிப்பண்டன்ஸா ஏற்றுக்கொள்ள, ரிப்பண்டன்ஸா ஏற்றுக்கொள்ள. இத ஆண்டவருக்குள்ள நீங்க போற பாதையா ஏற்றுக்கொள்ள. சராசரியான பிள்ளைகளை நாம் வாழக்கூடாதங்க. இன்னைக்கு நான் தீர்க்கமா சொல்றேன், உங்கள் சந்ததிகள் ஜெபிக்கும் பொழுது அநேக சத்துருக்கள் கீழே விழுகிறதை உங்கள் கண்கள் காணும். ஏன் அப்படின்னா இத்திருச்சபை பிள்ளைகளுக்கு தேவன் சின்ன பிள்ளையிலிருந்து ஊழியம் பார்க்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரே காரியத்திலமா, நீ அன்பாயிரு, அன்பாயிரு என்று எந்த பிள்ளைக்கு சத்தங்கள் வருகிறதோ அந்த பிள்ளை தேவனுடைய வல்லமையை தெளிவா செய்யும். அப்ப நான் நீ அன்பா அல்ல, ஆனா உன் லிமிட் இவ்வளவுதான், உன்னையே நான் பயன்படுத்துற, அவ்வளவுதான். உன்னை விட உன் பிள்ளைங்களை பயங்கரமா பயன்படுத்துறேன். ஏன்? அந்த இருதயம் கள்ளங்கபடம் இல்லாம வளர்க்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மரண நாள் வரை, அந்த யுத்த நாள் வரை ஆடு வெட்டப்படணும்னா அந்த ஆடை பராமரித்து கொண்டிருப்பார். அப்போ உங்க பிள்ளைகளை கர்த்தர் பராமரிக்கிறவராய் கள்ளங்கபடம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் வளருது அப்படின்னா சந்தோஷப்படும். ஒரு பொருள் இல்ல யாருக்கோ எடுத்துட்டு போய் ஓடி போய் கொடுக்குதா, அலோ பண்ணுங்க, கொடுக்க கூடாது. அது போய் கொடுக்குதுன்னா அது இருதயத்தில் அன்பு உயிரோட இருக்குன்னு அர்த்தம். தடுக்கப்படுதுன்னா கொடுக்க கூடாதுங்கிறத நீங்க அறியாம கத்து தரீங்க. அதனால அந்த அன்புக்குள்ள பாய்சன் நீங்க விதைக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுத்து வரதில்ல அன்பு, செய்து காட்டி தான் வரது அன்பு. நீங்க இன்னைக்கு கேட்கிற பிள்ளைங்களுக்கு, நீங்க சாப்பிடும் பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கொடுத்து சாப்பிடுறீங்க? குட்.
தான் இருக்கு. யாராவது 2 பென்சில் இல்ல, ஒரு பென்சில் கொடுங்க, ஒரு பென்சில் இல்ல 2 பென்சில் வச்சு கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை தான் அன்பு வெளிப்படும். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம். அல்லேலூயா. அங்க யோசேப்பு சகோதரர்களால கைவிடப்படுறார். சகோதரர்களால கைவிடப்படுறார், நிராகரிக்கப்படுறார். இங்க ஜனங்களால குமாரன் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. ஜனங்களால முந்தானேத்து தான் ஓசேனா ஓசேனா ஓசேனான்னு பாடினாங்க 5 நாளைக்கு முன்னாடி. 5 நாளைக்கு அப்புறம் இவனை கல்லறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி கத்துறாங்க. நீங்க தானையா என்ன ராஜா, நீங்க தானையா எனக்கு பலவர்ண அங்கி உடுத்துனீங்க, நீங்க தானையா ஒளிவ மலை இலைய போட்டீங்க, நீங்களாப்பா என்ன இவனை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றீங்க. அண்ணன்மார்கள் யோசேப்பை குழியில போடும்போது அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், இயேசுக்கும் வலிச்சிருக்கும். என்ன, இந்த ஜனங்கள் அவரை சிலுவையில அறையுங்கள். என்ன அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரமாணங்களுக்கு, இந்த 10 கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருங்கள் என்று சொல்வதை செய்யாம இருக்கும்போது இயேசு சிலுவையில் அறையதான் செய்யணும். இல்லைங்க, உண்மையா சேலஞ்சா சொல்ற, நீங்க அன்போடு இருந்து பாருங்க. உங்க வீட்டுல பழைய சாதம் சாப்பிட்டாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னே அவன் கேட்பான், அம்மா உங்க வீட்டுக்குள்ள காலை வச்சோன்னே என் மனசெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்குமா, கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு போட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில நம்ம குடும்பங்கள், நம்ம வீடுகள், நம்ம லாபி ஆத்மா சரியாக. நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போன உடனேயே பிக்கல் பிடுங்கள் வந்துடக்கூடாது. இன்னொன்னு இப்படி சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள சில மனிதர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சண்டைலாம் வந்துருக்குதா? வந்துட்டு போனாலுமே அவ்வளவு தூரமா அந்த மனுஷன் பேரை சொன்னாலுமே சண்டை வந்துருக்குதா? உங்க வீட்டுல வந்துருக்கா? அப்ப அங்க அங்க அன்பு குறைவா இருக்கிறது அர்த்தம். அதே பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது அவங்கள நம்ம நேசிக்கலன்னு அர்த்தம். விரோதி பண்ணுகிறவனுக்கு அக்னி தழலை வைக்கணுமா? அன்புங்கிற அக்னி தழலை அவன் தலைமையில வச்சோடனே அவன் மெல்ட் ஆயிடும். இத என்ன நடத்தின என் ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் பிதா குமாரனை அனுப்பிச்சது எதுக்குன்னா, உங்களையும் என்னையும் பிதா நேசித்தபடினால தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ஸ்டடியா எடுத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரர்களால் கைவிடப்பட்டவர், 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவனா. எடுத்து வாசிங்க 37:28 ஆதியாகமம். ஒருத்தர் ஆதியாகமம் 37:28 எடுத்துங்க, ஒருத்தங்க மத்தேயு 26:15 எடுத்துங்க. போதும். மத்தேயு 25:26-15. பாருங்க, காசுக்காக காட்டி கொடுத்த சகோதரர்கள், காசுக்காக காட்டி கொடுத்த சீஷன். நம்மளை காட்டி கொடுக்க ரோட்ல போற வரத்தவர்கள், அப்புறம் பக்கத்துல இருக்கிறவனே போதும். பக்கத்துல இருக்கிறவனே நம்ம சாப்பிட முடிக்கிறதுக்கு போதும். ஆனாலும் யோசேப்பு அங்க எதுவும் சொல்லல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நீ செய்யறத செய்யன்னு சொல்லிட்டு கடந்து போனவராய் இருந்தார். அல்லேலூயா. கடந்து போனவராய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. வஸ்திரம், 3வது காரியம், காட்டி கொடுக்கப்பட்டான். தகப்பனிடத்திலிருந்து பிரிக்க எடுக்கப்பட்டான் யோசேப்பு. 2வது 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். 3வது வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அந்த போத்திபாருடைய வீட்டிலே தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள, தன் ஜீவனை காத்துக்கொள்ள
பாவத்துக்கு விரோதமாய் அவன் ஓடினான். பாவத்துக்கு விரோதமாய் நம்ம ஓடணும். பாவத்துக்கு விரோதமாய் நம்ம ஓடணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி இந்த பாவத்தை மேற்கொள்வேன். ஓடினாதான் நீ மேற்கொள்ள முடியும். நீ ஜெபம் பண்றதுனால மேற்கொள்ள முடியாது. அதுல இருந்து விட்டு விலகி ஓடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:7 வாசிங்க. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைங்களை. இன்னைக்கு அழகான வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரு. யோசேப்பு தன் குடும்பத்தை காப்பதற்காகவும் தன் சொந்த ஜனங்களை காப்பதற்காகவும் அவன் முன்னே குழியிலே போடப்பட்டான், விற்கப்பட்டான், சிறையிலே நிறுத்தப்பட்டான், சிறையிலே அடைக்கப்பட்டான். இப்பொழுது அதிகாரியாய் ஆக்கப்பட்டான். தன் சகோதரரை காத்துக்கொண்டான். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதானங்க. சிலுவையிலே அறையப்படுகிறது நிமித்தம், அந்த அன்பு நிமித்தம் இன்னைக்கு நம்ம காக்கப்படுறோம். அல்லேலூயா. இந்த அன்பு எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த அன்பு ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தம் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாருங்க, இன்னும் வாழ தெரியாம தான் வாழ்ந்துடும். இப்போ கை தூக்க சொல்ல மாட்டேன், கசப்பு இல்லாம உங்களால எல்லாத்துட்டையும் பேச முடியல. கசப்பு வெறுப்பு இல்லாம. சரி, வேலை ஸ்தலத்துல, வியாபார ஸ்தலத்துல, வீட்டுல, எங்க போனாலும் கை தூக்க முடிய மாட்டாங்குது இல்ல. திருச்சபையில எல்லா இடத்துலயும் உங்களால பேச முடியல. இப்ப திடீர்னு யார் என்ன கொடுத்தாலும் உங்களால சாப்பிட முடியுமா? அன்பா இருக்கிறீங்களா? ஒருத்தர் கஷ்டம் இல்லாம இருக்கிறீங்களா? இத ஒரு வாரமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு நிமிடமும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. அந்த அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஐயோ. ஐயோன்னு நம்ம சொல்லக்கூடாது, அல்லேலூயான்னு தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. ஒருவன் லூக்காவின் புஸ்தகம் 15:10 வாசிங்க. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து கொடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக் கொண்டான். அந்த கொடியானவன் அவனை தன் வயல்களில் பஞ்சுகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பஞ்சுகள் தின்ற தீவட்டினாலே தன் வயிற்றை நிரம்ப ஆசையா இருந்தான். போதுங்க, விடுங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு இது என்ன நான் வெளியில பண்ணிருக்கேன், இங்க பண்ணனா எனக்கு தெரியல. தம்பிவா, இப்போ குமாரன் அப்பாவிலிருந்து என்ன பண்ணிட்டான்? காசெல்லாம் கேட்டு வாங்கிட்டான். அந்த பையன் காசு கொடுங்க கேட்டு வாங்கிட்டான். அப்பாவும் மனசு இல்லாம என்ன பண்றாரு? கேட்கிறானே, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. வாங்கிட்டு போயிட்டாரு. ஜாலியா அவர் போயிட்டாரு. இன்னைக்கு இறைவனிடத்துல நம்ம எல்லாத்தையும் கேட்கிறோம். அது என்ன இறைவனிடத்தை சேர்க்குதா, இறைவன் அன்புல என்ன வளர்ந்துதான் தெரியாமையே எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இப்ப இறைவனை விட்டு தூரம் போயிடும்.
இந்த தூரம் போனவங்களை கிட்டி சேர்ப்பதற்காக தான் குமாரன் வந்தார். ஏன் இவ்வளவு தூரம் இருக்கு? எனக்கும் இவருக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு. யாராவது இன்னொருத்தர் வாங்கல? யாராவது ஒரு பிள்ளை வாங்க 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 வாங்க. ரெண்டு பக்கெட் இருக்கு. அதாவது ரெண்டு பக்கெட் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவரு அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இவரு வரணும்னு நினைச்சாதான் வர முடியும். அங்க அவன் என்ன பண்ண, பண்டிகைக்கு வைத்த உணவை திங்களாமே யோசிச்சு பார்க்கும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அப்பாவுடைய புத்தி சொல்லுங்க. புத்தி அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். என் அப்பா வீட்டுல நிறைய போஜனங்கள் உண்டு, நான் ஏன்பா பன்னியின் சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லி அவனுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சான். என்ன புத்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அப்பா பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? என் பிள்ளை வந்துட்டான்டா அப்படின்னு ஓடி போய் இவன் கட்டி பிடிச்சான்னு இருக்குதா, அப்பா கட்டி பிடிச்சான்னு இருக்கா? அப்பா கட்டி பிடிச்சாரு. மகனை கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடிச்ச உடனே பார்த்தாரு, அழுக்கா இருக்கானே, என் மகன் அழுக்கா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டாரா, ஏளனமாய் பார்க்கப்பட்டவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இவனை அழகுபடுத்தி விருந்தொன்று ஆயத்தப்படுத்த. என்ன தெரியுமா? உன் பிள்ளை ஊதாரியா கெட்டு போயிட்டான், உன் பிள்ளை மோசக்காரனா ஆயிட்டான், உன் சொத்தை எடுத்து வேசியிடத்துல போட்டுட்டான் அப்படின்னு பிதாவை அனுதினமும் காயப்படுத்தின ஜனங்களுக்கு அங்கே விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி என் பிள்ளை என் நன்மை உணர்ந்து புத்தி தெரிந்தவனா வந்துட்டான், அதனால நீங்க யாரும் கேவலமா பேசக்கூடாது என்று சொல்லி அந்த ஊராருக்கு முன்பாக தன் மகனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி தன் மகனை அந்த விருந்திலே கதாநாயகனாக அமர்த்தி தன் மகனை ஏளனம் பண்ணினவர்களுக்கு முன்பாக நிறுத்தி ஏளனம் பண்ணினவர்கள் தன் மகனை கௌரவிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு ஏளனம் பண்ணினவர்களை நடத்திட்டார். அல்லேலூயா. இப்ப யாராவது இவனை ஏளனம் பண்ண முடியுமா? இது ஒரு விதம். புத்தி தெரியல. யாரு? சதீஷ் தெரியல, ஆனா சர்ச்சைக்கு வர. புத்தி தெரியல. யாரு? சதீஷ் பிரசங்கம் பண்ற. புத்தி தெரியல. யாரு? சதீஷ் பாவம் செய்யற. உங்களை சொன்ன ஆக்சுவலி அதான் நான் என்ன சொல்றேன். சதீஷ்ங்கிற உங்க பேரை போட்டு போன ஈஸ்டர் சர்ச்சுக்கு வந்தேன், இந்த குட் ஃப்ரைடே சர்ச்சுக்கு வந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தேன். எப்படி இருக்கேன்? பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட கிறிஸ்துவ நன்மை காட்ட முடியாத பாவியான்னு பிரசங்கம் பண்றேன். பாவியான்னு பிரசங்கம், பாவியான்னு பைபிளை தூக்குறேன், அன்பு இல்லாம வாழ்றேன். இப்படி எத்தனை பேர் இருக்கு? நான் இருக்கிறேன்ப்பா, நான் மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. நான் பரலோகத்துக்கு போனா நான் அப்பா இப்பதான் ஒரு தவறு பரலோகம் உடனே ஒரு சிரிப்போ வருது, கையோ வருது. பாருங்கம்மா, இப்படிதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. நான் குடிச்சுட்டேன், பெர்ஃபியூம்லாம் போட்டேன், 2 வாட்டி பல் வலிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பில் வராது. ஓகே, இதான் கிறிஸ்துவின் அன்பு. புரியுதா? புத்தி தெரிஞ்சிருச்சு. ஏன் தேவன் என்னோட பேசிட்டார். அன்பு பயமறியாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு பொறாமை அடையாது எனக்கு பேசிட்டார். புத்தி தெரியாம ஒருத்தன் இருக்கிறான், சபைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறான், அன்பாவே இருக்க முடியாம சர்ச்சுக்குள்ள இருக்கிறான், ஊழியம் பார்த்துட்டு இருக்கான், திருக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனும் பரலோகத்துக்கு வரணுமே. அப்போ பிதாவுக்கும் பிதா நேசித்த ஜனத்துக்கும் தம்பி நீங்க இடைவெளி இருக்குது. புத்தி தெரியல. அந்த தம்பிக்கு புத்தி தெரியல. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனா பாவம் செய்யறான். அன்பா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லாரையும் ஏளனமா பேசுறான். கூறக்கூடாது நினைக்கிறான், புறம் குறி தெரிஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப இவனும் பிதாவுக்கு வேணுமே. இவனை எப்படி கொண்டு வரது? இந்த பாவியை எப்படி
பரலோகத்துக்கு கொண்டு வரது, இந்த பாவிக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது யோசிச்சாரு. தன் மடியிலே இருந்த குமாரனை இந்த உலகத்துக்கு மனிதனா கொண்டு வந்தாரு. அப்ப இந்த குமாரனை விட்டாதான் இந்த குமாரன் கிடைப்பான். இந்த குமாரனை விட்டாதான் இந்த குமாரன் கிடைப்பான். அப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த குமாரனை இந்த குமாரனை சிலுவையை விரிக்க வச்சுட்டாரு. இவர் சிலுவையை விரித்தது நிமித்தம் பிதாவுக்கும் அவனுக்கும் இடைவெளி, அவனும் குமாரனா இருக்கிறானே, ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இடைவெளி வந்தபடினால அவன் மனம் தெரியல. ஆனால் எனக்கு வழிகாட்ட யார கை நீட்டுப்பா, கை நீட்டு. அப்படி கை நீட்டும் பொழுது இந்த கை பிடிச்சது, இந்த கை பரிபூர்ண அன்பினாலே பிதாவிடத்தில் இந்த கை இருக்கிறபடினாலே இந்த கை என்னைக்கோ விடவே விடாது. இந்த கை என்னைக்கோ விடவே விடாது. அந்த கை விட்டுடும். ஆனா அந்த கையை இந்த கை பிடிக்கும்னா இந்த கை அந்த கையை விடாது. மும்மூர்த்திகளாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் துணை கொண்டு பாவத்துல இருந்தவனை மீட்டெடுக்க வந்த ஒரே குமாரன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே, ஒப்பு கொடுத்த நாளினாலே அன்பு நமக்குள்ளாக வந்தது. அல்லேலூயா. புரியுதா? இந்த கை விடாது, இந்த கை விடாது. இந்த கை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா இந்த கை பிதாவுன்னு இருக்க இளையகுமாரனை போல மனம் திரும்பி வர மனசு இல்ல, வழி தெரியல. ஆனா பாவத்தை கட்சிக்குள்ள இருக்குது, அக்கிரமத்துல இருக்குது. வார்த்தை வருது, சிலுவை நிமித்தம் வார்த்தை வரும்போது சிலுவை ஒருவரை பிடித்து கொண்டிருக்குமே, ஆனால் அவன் மீண்டுமாய் பாவத்துக்கு போகாதபடிக்கு தடுப்பு நிறுத்தணும். அந்த சிலுவையை பிடிப்பதற்கு பலன் இல்லாம இருந்தது. ஆனால் அதை பிடிப்பதற்காக ஒருவர் வந்தார். ஜீவ பலியாய் ஆனார், மரணத்தை. மண்ணான மனுஷனான் என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனுஷனான் என்னால் ஏதுமாகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா. ஆவியின் மீது இணைந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இயேசுவா, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில எங்களை தெரிந்து கொண்டு, நாங்கள் அக்கிரமத்தில் இருக்கையில எங்களை தெரிந்து கொண்டு, நாங்கள் நிந்திக்கப்பட்ட வேலையில எங்களை தெரிந்து கொண்டு, நீ இந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காக அனுப்பிச்சு, எனக்காய் நன்றி ஆண்டவரே, எனக்காய் நன்றி. யார் இருக்கிற வேலையை பொறுப்பெடுக்கிறேன். ஆமாம்.